ஒரே ஒரு இமேஜில் தெறிக்க விட்டாங்க. மிகப்பெரிய ஒரு லைனை வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் பேர் தான் வருது. நெக்ஸ்ட்டு தான் ரஜினிகாந்த் பேர். ஓஜி வந்து இவங்க 2 பேரை தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வார்த்தைக்கே ஒரு என்ன சொல்ல ஒரு பவரை உருவாக்கினவங்க 2 பேருமே. ப்ரோமோ ஷூட் பண்ணது விண்டேஜ் ரஜினி கமலை தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயிசம் கலந்து ஒரு வில்லனாக தான் வருவார். வந்தால் அவருக்கு ஹீரோவோட வில்லன் ரொம்ப பிடிக்கும். காபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒரு எதிர்பார்ப்பில் வச்சுட்டாங்க. காலைல ரெட் ஜெயின் போட்ட ஒரு அப்டேட் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாரோட எதிர்பார்ப்புமே என்ன வரப்போகுது. ஆனால் எல்லாருமே கெஸ் பண்ணிட்டாங்க இது வந்து கமலஹாசன் ரஜினி அவர்கள் இணைந்து நடிக்க போகிற படத்தோட அப்டேட் தான். ஸோ அதே மாதிரி அப்டேட் வந்துருச்சு. ஸோ உங்களை அந்த அப்டேட் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சாங்க? கண்டிப்பாக சார். ஒரே ஒரு இமேஜில் தெறிக்க விட்டாங்க. மிகப்பெரிய ஒரு லைனை வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் பேர் தான் வருது. நெக்ஸ்ட்டு தான் ரஜினிகாந்த் பேர். கேஹெச் அந்த ஆர்கே. நான் இதே தான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தில் 2 இமேஜ்களை வைக்க போகிறாங்க. யார் முதன்மைப்படுத்துவாங்க, யார் பேர் அதிகமாக வரும் ஃபஸ்ட்டில் அப்படிங்கிறத சொன்னேன். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், ரஜினி சாரை பேரை ஃபஸ்ட்டு போட சொன்னால் அவர் விரும்ப மாட்டார். கமலஹாசன் பேரை ஃபஸ்ட்டு போடுங்க, 2வது என் பேருங்க போடு அப்படின்னு தெளிவாக சொல்லுவார்னு சொன்னேன். அதை தான் ரெட் ஜெயின் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேஹெச் போட்டிருக்காங்க, நெக்ஸ்ட்டு தான் ஆர்கே போட்டிருக்காங்க. கமலஹாசன் ரஜினிகாந்த். பட் ஒரு சிறப்பான ஒரே ஒரு இமேஜில் 1008 விஷயங்கள் உள்ளே வச்சுருக்காங்க. ஒரு 2 லைன் போட்டிருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். சம் மென் செட் ரூல்ஸ், சம் மென் ஜஸ்ட் ரூல்ஸ். சில ஆண்கள் விதிகளை அமைக்கின்றனர், ஒரு சில ஆண்கள் ஆட்சி அமைக்கின்றனர். இருந்து என்ன தோணுது உங்களுக்கு? 2 பேருடைய கேரக்டரை எக்ஸ்ட்ராவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் விதியை உருவாக்குறார், ஒருத்தர் ஆட்சி அமைக்கிறார். இதுதான் கண்டென்ட், இதுதான் ஸ்கிரிப்ட் லைன். 1 லைன். நெல்சன் வந்து ஒரு லைன் சொன்னார், ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ண போகிறாரு ஜெயிலர் 2க்கு பிறகு நம்ம சொல்லியிருந்தேன். இந்த லைனை வச்சு தான் 2 பேருமே அப்சர்வ் பண்ணியிருக்காரு. இதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்க இல்லையா? ஒருத்தர் விதி அமைக்கிறார், ஒருத்தர் ஆட்சி அமைக்கிறார். அப்போ இங்கே என்ன நடக்க போகுது, நடுவில் என்ன இருக்க போகுது? ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த படத்தை உருவாக்குறதுக்குன்னா ஒரே ஒரு லைனாக தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி விட்டுருக்காங்க. மீண்டும் நாளை மதியானம் ஒன்று வர்றது மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. 21ஆம் தேதி மிக ஹைலைட்டான ஒரு விஷயம் வேறு வரப்போகுது. இப்போ 2 பேர் தான் வந்திருக்கு. இதில் தயாரிப்பில் வந்து இன்ப உதயநிதி ப்ரெசன்ஸ். டைட்டில் இன்னும் வைக்கல. ஒரு காரு, ஒரு பென்ஸ் கார் இருக்குது, MDA 777. என்ன சொல்ல வர்றாங்க, ஒரு மெக்கானிக் ஷெட்டு பக்கத்தில். ஆனால் இங்கே ரஜினியும் கமலும் இருக்கிற ஒரு இமேஜ், இந்த விண்டேஜ் இமேஜ் வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. ஒன்றும் இல்லை, அது நாளைக்கு வரும், நாளை மறுநாள் வரும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நெல்சன் பேரே அதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி நான் அதை நினைக்கிறேன் நான். அப்போது இதுக்குள்ளே மற்றவர்கள் யாராவது வர்றாங்களா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்க வச்சுருக்காங்க. காலையிலேருந்து யாருக்குமே வந்து வேறு எந்த வேலையுமே ஓடலை. திடீர்னு ரெட் ஜெயின் விட்டது வந்து என்ன, திடீர்னு ரெட் ஜெயின் விட்டுருக்காங்க 7/12க்கு. கரெக்டாக 7/12க்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு 2 days ஷூட் பண்ணதுனுடைய அந்த கார் செட் ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா, இன்னொன்று ஸ்டார் ஹோட்டல் செட்டப் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த இமேஜ் ஒன்று வரும். அதுதான் நாளை வரல வரும்னு நினைக்கிறேன். ஸோ ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இந்த ஒரே ஒரு லைன், ஒரு விளம்பரம் மட்டுமே வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த 173ன்னு ஒரு படம் இருக்குது, சிபி சக்கரவர்த்தி படம். அது பண்ணுவாங்களா இல்லை பொசுக்குன்னு இதை தூக்கி முன்னாடி 173 போட்டு அது 174 ஆகலான்னு தெரியல. பட்டு அதை எதிர்பார்க்காமல் வந்த ஒரு இமேஜ் ரொம்ப எதிர்பார்க்கப்பட வச்சிருக்கு சார். இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஹீரோஸ் நடித்தாலே வந்து மங்காத்தா தான் மைண்டுக்குள்ள வரும். கடைசியில் கிளைமேக்ஸில் யாரும் அந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன் விஜய் சாரே அதில் நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்கிற போது இதில் வந்து இந்த கேரக்டரே எப்படி சார் இருக்கும்? ஒரு கேட் அண்ட் மவுஸ் மாதிரி இருக்குமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் உள்ள ரைவல்ரி மாதிரி இருக்குமா? எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியலையே சார். இல்லை, எனக்கு தெரிஞ்சு என்ன வருதுன்னா, 2 நண்பர்கள் மத்தியில் நடக்கிற ஒரு விஷயத்தில் ஒருத்தர் வந்து, ஏன்னா 2 பேரும் ஒரே லைனில் போக முடியாது. இதோ நடக்குது, ஒருத்தர் விதியை உருவாக்குறார், அமைக்கிறாரு, அதை உடைச்செறிஞ்சு ஒருத்தர் ஆட்சி அமைக்கிறார். இந்த ஒரு பார்டர் தான் தெரியுது. அப்போ இதுக்கு நடுவில் என்ன இருக்குது, என்ன நடக்க போகுது, அதுதான் ஹைலைட் இருக்க போகுது உங்களுக்கு. அதை வச்சு தான் இந்த 2 கேரக்டருமே டெவலப் பண்ணி கொண்டு போகிறாங்க.
அப்படிங்கிறது தான் இந்த லைன் மூலமாக நமக்கு தெரிய வருது. அப்போது 2 பேருக்குமே ஈக்குவல் இல்லையா? விதியை உருவாக்குற சாதாரண விஷயம் கிடையாது. அதை ஒரு பவர்ஃபுல் மேன் தான் பண்ண முடியும். இன்னொருத்தர் ஆட்சி அமைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பவர்ஃபுல் மேன் தான் ஆட்சி அமைக்க முடியும். இதில் யார் விதியை அமைக்க போகிறாங்க, யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க? 2 பேர் யார்? ஆர்கேயா, கேஹெச்சா? கமலஹாசனா, ரஜினிகாந்தா? ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு என்னென்னா எதிர்பார்ப்பை டோட்டலாக எல்லாருமே எகிரி வச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். இங்கே ரஜினியுடைய மனசை நான் இங்கே இப்போ திரும்பவும் சொல்லிக்கிறேன், பார்க்குறேன். ரஜினிகாந்த் சீனியர், எனக்கு முன்னாடி வந்தவர். அவர் பேர் தான் முதல்ல வரணும், முதன்மையாக வரணும்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு, நானும் சொல்லியிருக்கேன். அதுதான் இங்கே பார்க்க முடிச்சு. சார் இப்போ வந்து 21ஆம் தேதி தான் மிகப்பெரிய ஒரு அப்டேட் வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு இந்த ப்ரோமோ எதுவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நமக்கு வந்து சில தகவல்கள்லாம் வந்து காலையில் ரெட்ஜெண்ட்லேருந்து விட்ட உடனேயே, அந்த போஸ்ட் ஒன்று விட்ட உடனேயே 4 பக்கம் விசாரிக்கும் போது பார்த்தோம்னா வெயிட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற தகவல் தான் சொல்லிட்டாங்க. இப்போ அப்படிங்கும் போது ஒருவேளை இன்றைக்கி வருமோன்னு வந்து எதிர்பார்த்தா, ஆனால் எனக்கு ஒரு டவுட் தான் இன்றைக்கி. ஏன்னா அதுக்கு ஒரு லீடு தான் கொடுப்பாங்க. எடுத்தோடனே டக்கு டக்குன்னு விட்டோம்னா, ஸோ காலையில் ஒரு போஸ்டர் வர்றாங்க, இப்போ 7:12க்கு ஒரு இமேஜ் ரிலீஸ் பண்ணுறாங்க, நாளைக்கு 12 மணிக்கு மேலே ஒன்று வருது. அதில் வந்து அநேகமாக நான் எதிர்பார்க்கறது தான், ஸோ ரஜினியும் கமலும் சேர்ந்தது. ஸோ அந்த விண்டேஜ் ரஜினி கமலும் இருக்கிற அதே தான் இமேஜ் விடுவாங்களா, இல்லை நாளைய மறுநாள் இந்த ப்ரோமோவுடைய ஒரு லீடு ஒன்று விடுவாங்களா, இல்லை ஃபுல் ப்ரோமோ விடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போட ஓஜி பேக் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஒரிஜினல் ஓஜி பேக் இவங்க 2 பேர் தான் நினைக்கிறேன். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரிஜினல் நீங்கள் சொல்கிறது மாதிரி ஓஜி வந்து இவங்க 2 பேராக தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வார்த்தைக்கே ஒரு என்ன சொல்ல, ஒரு பவரை உருவாக்கினவங்க 2 பேருமே இல்லையா? நீங்கள் சாதாரணமாக ஒரு கேரக்டர் சொல்லிட்டு போகிறதுக்கும் அந்த 2 பேரை வச்சு சொல்கிறது வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போ அது இதுக்குள்ளே எவ்வளோ அழுத்தமாக ஒரு நெல்சன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு ஜெயிலர் 2 இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த படம் அமைன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் சார் இப்போ வந்து நாளைக்கு ஒரு போஸ்டர், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 12/7 இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதை நீங்களே சொல்லிடுங்க. இன்னைக்கு 7/12, நாளைக்கு 12/7. இங்கே கூட நீங்கள் பாருங்கள், 7ஆம் தேதி நவம்பர் 7 கமல்ஹாசனுடைய பிறந்தநாள், டிசம்பர் 12 ரஜினிகாந்த் சாரோட பர்த்டே. ஃபஸ்ட்டு இங்கே விட்டாங்க. இதுதான் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். 7/12 நாளைக்கு அப்படியே தலையில் போடுங்க. 12 ரஜினி, 7 கமல். ஸோ இப்போ இந்த டைமிங் டியூரேஷனே பாருங்கள், கரெக்டாக விட்றாங்க. ஒரு செகண்ட்ஸ் கூட லேட் பண்ணலாங்க. 13 செகண்ட் கூட இல்லை, 12 செகண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்குள்ளேயே ஒரு விஷயத்த சொல்ல வராங்க 2. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஓகே, ஏன்னா இப்போ ரஜினி கமல் அவர்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது ஒரு கல்ட்டு கிளாசிக்காக இருக்கணுங்கிறதுல அவங்க மெனக்கெட்டிருப்பாங்கிற போது, இந்த ப்ரோமோ ஷூட் நடந்த இடத்துலையும் ப்ரோமோ ஷூட் வந்து ப்ரோமோ ரிலீஸ் ஆகும் போதும் இந்த ஃபஸ்ட்டு யார் பேர் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சண்டைகள் ரசிகர்கள் மத்தியில் இருக்கும். பட் இன்னைக்கு அதை ஓப்பனாக உடைச்சிருக்காங்க சார். இதுக்கு யார் சார் மிக முக்கியமான காரணமாக? ரஜினி தாங்க. அதில் என்ன சந்தேகம் என்ன இருக்குது? ஏன் அவர் எல்லாத்துக்குமே வளைஞ்சு கொடுத்த ஒரு கேரக்டருங்க. அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது. நமக்கு முன்னாடி யார் போய்கிட்டு இருக்கா, அவர்களுக்கு வந்து அந்த மரியாதை தரணும். அதுதான் நியாயம். நான் பின்னாடி வந்தவன். ஃபஸ்ட்டு கமல் பேரை போடுங்கன்னு சொன்னதே ரஜினி சார் சொல்லுவார்னு சொன்னேன். என்னுடைய பழைய வீடியோ எடுத்து பாருங்கள் நீங்கள். ரஜினி சார் லைக் பண்ண மாட்டார் அவர் பேரை போடுறதுக்கு அப்படின்னு. இங்கே 2 பேருக்குமே ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். கமலுக்கும் ரஜினிக்குமே, ஏப்பா இதான் சொல்ல போகிறாப்போ உன் பேரை போடுப்பா, நீ தான்ப்பா. ரஜினி சார் ஒத்துருக்கவே மாட்டார். அதுதான் ஃபஸ்ட்டு கமலும், செகண்ட் ரஜினியும் போட்டிருக்காங்க. உண்மையிலே இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம் தாங்க, தப்பே கிடையாதுங்க. ஒரு சீனியர் நடிகருக்கு மரியாதை தர்றார், ஒரு நண்பனுக்கு மரியாதை தர்றார். இன்றைக்கி ஆர்டிஸ்ட்டுக்கு யாருக்கு இருக்குது ஸோ இந்த மனப்பான்மை? ரஜினி சார் மட்டும்தான் சொல்ல வரேன் நான். இதை அவர் தான் சொல்லியிருப்பார். சார் இப்போ வந்து இந்த கதைக்களத்தில் 2 பேரும் வந்து இப்போ உள்ள கரண்ட் ஏஜில் இருக்க போகிறாங்களா, இல்லை வந்து ரொம்ப யங்காக தெரிய போகிறாங்களாங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குல்ல. இது எப்படி சார் இருக்கும்? இல்லை, ப்ரோமோ ஷூட் பண்ணதே விண்டேஜ் ரஜினி கமலை தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. டேஜிங் நிறையா வருது. அந்த கதைக்களத்தோடு இருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக். ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டு லைவுக்குள்ளே வரும்போது இப்போ இருக்கிற ரஜினியும் கமலை வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மிடில் என்ன நடக்கிறதா கதை உங்களுக்கு. இதை வச்சு தான் 2 கேரக்டர் வந்து கொண்டு போகிறாங்க. அந்த மிடில் ஒரு விஷயத்தை வந்து நெல்சன் இப்போ தான் உருவாக்குவார்னு நினைக்கிறேன். இதுதான் பேஸ். இதுக்குள்ளே அடங்கியிருக்குங்க உங்களுக்கு. போதுங்க, பெரிய ஒரு மாஸ்
2 ஹீரோ வைக்கும் போதே சார் ஒருத்தர் விதியை உருவாக்குறார், ஒருத்தர் ஆட்சி அமைக்கிறார், 2 பேர் இதான் ஈக்குவல், என்ன கொண்டு போகிறீங்க மேட்ரு. ஸோ அப்போ இந்த ஒரு லைனே பேசும்படி அமைச்சிருக்கு. அப்போ இன்னும் அதர் கேரக்டர்ஸ்லாம் இன்னும் ஒரு பேன் இண்டியா ஃபிலிமில் ஏகப்பட்ட பேர் உள்ளே வருவாங்க. அந்த மாதிரி ஒரு கதைக்கிழமை தான் உருவாகும். பக்கா ஒரு ஆக்ஷன் கமர்ஷியலோட ஒரு மெசேஜ் கண்டென்ட் மெயினாக இருக்கும். சார் இன்னொன்று, ரஜினி சார் வந்து எனக்கு ஹீரோவாக நடிக்கிறத விட வில்லனாக நடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. சப்போஸ் இந்த படத்தில் ரஜினிகாந்த் தான் வில்லனா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல சார்? வந்தால் சந்தோஷம் தான், ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஹீரோயிசம் கலந்து ஒரு வில்லனாக தான் வருவார். வந்தால் அவருக்கு ஹீரோவோட வில்லன் ரொம்ப பிடிக்கும். எந்திரனில் கமிட் பண்ணதே அந்த மெயின் அந்த சிட்டி கேரக்டருக்கு பண்ணார். அதை இப்போது நீங்கள் வில்லன் கிட்ட சொன்னீங்கன்னா உடனே கமிட் பண்ணுவாருங்க. கூலியை சொல்லி எப்படி கமிட் பண்ணாங்க, அந்த ஃப்ளாஷ்பேக் கேரக்டரை சொல்லி தான் இந்த லைவ் கொண்டு வந்தாங்க. அப்போது நீங்கள் ஒரு படத்தில் ஹீரோ, நீங்கள் வில்லன் வெயிட்டாக இருந்தால் தான் ஹீரோக்கே வேலை. ரஜினி சார் சொல்லுவாருங்க. சார் எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, நம்ம வில்லனா நடிகன்னா இவருக்கு தான் வில்லனா நடிகன்னு ரஜினி சார் நினைச்சு பார்த்தா கண்டிப்பாக எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஹீரோவா கமலஹாசன் இருப்பாரு கண்டிப்பாக. ஏன்னா இதில் ரஜினி கமல் இவங்க 2 பேரை தாண்டி ஒரு புதுசாக ஒரு வில்லனை கொண்டு வந்து ஸ்கோர் பண்ண வைக்கிறதே கஷ்டம். எனக்கு தோணுது இந்த கேள்வி, கண்டிப்பாக ரஜினி வில்லனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. வாய்ப்பு நிறைய இருக்குன்னு தான் எனக்கும் தோணுது. இந்த உங்களோட சப்டைட்டில் ஒன்று விட்டுருக்காங்க இல்லையா, அப்படிங்கும்போது எனக்கு அது தோணுது. அதை நீங்கள் பழைய ரஜினி கமல் படமே பார்த்தீங்கன்னா ஆடுபுலி ஆட்டம் நீங்கள் பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு 5 பேருமே ஒரு மாதிரி கேங்கஸ் ஈக்குவலாக கொண்டு போயிருப்பாங்க கேரக்டர்ஸ் உங்களுக்கு. அது மாதிரி தான் இதில் வந்து ரஜினி வில்லனாக இருந்தால் கூட அந்த கலந்த ஒரு வில்லனாக கமலுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, இல்லை 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்களா, இல்லை ஒருத்தர் விதியை உருவாக்கி கொண்டு போகும்போது இங்கே தட்டி பறித்து ஆட்சி அமைச்சிட்டு இவர் உள்ளுக்குள்ளே போகிறாரா. நீங்கள் 3ஆவதாக ஒரு வில்லன் வர்றதுக்கான கண்டிப்பாக வாய்ப்புகள் இந்த படத்தில் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இதை 2 பேருக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். 2 பேருமே வில்லனை மாதிரி கண்ணுக்கு தெரியும், ஹீரோயிசம் தெரியும். அப்படி தான் கதைகள் அமைக்கப்பட்டிருக்கும். ரசிகர்கள் கொண்டாடப்படக்கூடிய அளவுக்கு தான் இந்த படம் உருவாகும். நீங்கள் கமல்ஹாசன் கூட வில்லன் கேரக்டரில் பண்ண மாட்டேன்னு நினச்சிடாதீங்க. ஆரம்பத்திலலாம் 2-3 படங்கள்லாம் மிகப்பெரிய வில்லனாக பண்ணியிருக்காரு. ஒரே படம் தசாவரதம் எடுத்துங்க, ஸோ அந்த இங்கிலீஷ்காரனா ஒருத்தன் வருவார், யாருன்னே கண்டுபிடிக்க முடியலங்க கடைசி வரைக்குமே. யாரையும் அந்த கேரக்டர் மெயின் கமல்ஹாசன் சொல்லிட்டு யாரோ வில்லன் போயிட்டே இருக்காங்க த்ரோட்டான்னு பார்த்தா அது கமல்ஹாசன். கண்டுபிடிக்க முடியாது யாருனாலையும். டோட்டல் கலர் மாற்றுவார் அப்படியே. ஸோ அதனால் ஸ்டஃப் ஈக்குவல் 2 பேருக்குமே இருக்குது. அநேகமாக எனக்கு வில்லன் கேரக்டர் வந்து ரஜினி சார் பண்ணார்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இதில் 2 பேருமே ஹீரோ தான், 2 பேருமே வில்லன் தான். அப்படி தான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் நான். ஓகே சார். எனக்கு இன்னொன்று என்னென்னா, ரெட் ஜெயண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் நிறுவனங்கள் ரஜினி சார் படத்தை பண்ணவங்களும் சரி, கமல் சார் படத்தை பண்ணவங்களும் சரி, இந்த மாதிரியான கிம்மிக்ஸ்லாம் விட்டு இப்போ ரிலீஸ் ஆகுது அப்போ ரிலீஸ் ஆகுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரெட் ஜெயண்டே ஒரு படத்துக்கான ஒரு ப்ரொமோஷனை ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறது இவங்க இந்த படத்துக்கு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக இதுக்கு முந்தைய படங்கள்லாம் கிடையாது. அவங்க சைலண்டாக பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணிட்டு ரெட் ஜெயண்டே தயாரிப்பு அவ்வளோதான். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எதிர்பார்க்கப்பட்ட படங்க. அது 46 வருடங்களுக்கு பிறகு 2 பேரும் சேர்ற படம். அப்போ அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தான் அவங்க வந்து ப்ரொமோட் ரொம்ப அதிகமாக பண்ண முடியும், எதிர்பார்ப்பை வந்து உருவாக்க முடியும். காலைல திடீர்னு தானுங்க போஸ்ட் விட்டாங்க, யாருமே எதிர்பார்க்கலாங்க. என்ன 7/12 என்ன திடீர்னு பார்த்தா இது ரெட் ஜெயண்ட் மூவி அப்படிங்கும்போது அப்போ இந்த ரஜினி கமல் படமாக தான் இருக்கும்னு கெஸ் பண்ணணும். ஏன்னா வேறு படம் தயாரிக்கல அவங்க. ஸோ ரிலீஸ்க்கு பண்ண மாட்டாங்க, டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பண்ண மாட்டாங்க. அப்போ ஓகே கன்ஃபார்ம் தான் வந்தாச்சு. ஸோ இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த செகண்ட்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை வித்தியாசமாக ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்று, நெல்சன் நிறைய இன்டர்வியூஸில் இந்த பிளேக்கி பிளைண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸை எனக்கு ரொம்ப பிடிச்ச வெப் சீரிஸ்ன்னு சொல்லியிருக்காரு. கமலஹாசனும் சொல்லியிருக்காரு. காலையிலேருந்து சோஷியல் மீடியாவில் அந்த பிளேக்கி பிளைண்டர்ஸ் வெப் சீரிஸை வச்சு தான் நிறைய கனெக்ட் பண்ணி இதோட ரிசம்பிளன்ஸ் நிறைய இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல சார், இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை எது இருந்தால் என்னங்க, நீங்கள் தெரியாத படம்ங்க, அது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாத்துக்குமே இருக்குங்க. நான் இந்த படத்தை பார்த்து பாரதிராஜா பார்த்து தான் இந்த படத்தை பண்ணேன்னு சொன்னவங்க எத்தனை பேர் இருக்காங்க? வில்லேஜ் மட்டுக்குள்ளே போகல. ஸோ ஒரு கிழக்க புறையல் ஒரு 16 பார்த்தா வில்லேஜ் படம் பண்ணேன்னு சொன்னதுல இருக்காங்க. அது மாதிரி நமக்கு முன்னோடியாக வந்து ஒரு படம் இருந்ததுன்னா அப்போ இது மிரட்டியிருக்கானா இதோட நம்ம அதிகமாக மிரட்டணும்னு சொல்லி அதை லைக் பண்ணுவாங்க. அது ஒன்றும் தவறு இல்லை. அது டெக்னிக்கலாக வந்து டைரக்டருடைய தாட்ஸில் போகும்போது அதை வேற லெவலில் கொண்டு போவார். அப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து வேற மாதிரி உருவாகும், அதோட அதிகமாக உருவாகும். அதனால் வந்து எந்த படமாக இருந்தாலும் இந்த சிமிலாரிட்டி இருந்தாலும் சரி, இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு ட்ராவல் பண்ணுவாங்க பல இயக்குநர்கள். இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க நிறைய பேர்.
சார் படத்தோட இந்த போஸ்டரை பார்க்கும் பொழுதே கதை ஒரு கிரே ஷேட்ல தானே சார் இருக்கு. 2 பேர் இதுல வந்து ஒரு கமர்ஷியல் ஒரு கலர்ஃபுல்லான படமா இது இருக்க போறது இல்லை. 2 பேருக்கு நடுவில் நடக்கிற ஒரு ரைவல்ரி படமா தான் இருக்க போகுது. அப்படிங்கிற பொழுது ஒரு 2 பேர் தமிழ் சினிமாவே ஆட்டி படைச்ச 2 பேர் அவங்க நினைச்சா ஒரு கமர்ஷியல் பக்கா மசாலா படம் பண்ணிட்டு போகலாம். திரும்ப இதுலயும் ஒரு பயங்கரமான ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. நம்ம இப்படி ஏன் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி இன்றைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு படம் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மீட்டர்ல தான் அந்த போஸ்டர் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, புது முயற்சி தானேங்க. நீங்கள் இன்றைக்கு இருக்க கிட்ஸோட ஜாயின் பண்ணுறாங்க, உள்ளுக்குள்ளே வர்றாங்க. நீங்கள் ஒவ்வொருக்கும் ஒரு பீரியட் இருக்கும், அந்தந்த பீரியடுக்கு தான் படம் பண்ண முடியும். இப்போ இன்றைக்கி இருக்க என்ன லைக் பண்ணுறாங்க, அதனால தான் நீங்கள் வந்து கேஎஸ் ரவிக்குமாரையோ பி வாசுவையோ இவர்கள்லாம் போடாமல் நெல்சனை ஏன் சாய்ஸ் பண்ணாங்க? அவர்கள் மிக சிறந்த இயக்குனர் 2 பேருமே இல்லையா? 2 பேருமே ரஜினி கமலுமே வேற கடத்தை கொண்டு போனவங்க. பட் இன்னைக்கு எதை லைக் பண்ணுவாங்கன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா? ட்ரெண்டிங்கில் என்ன போகுது, 2K கிட்ஸு ஜென்சி கிட்ஸு என்ன லைக் பண்ணுறாங்க. இன்னைக்கு இன்ஸ்டாவில் தட்டி விட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு, நிறைய விஷயங்கள் அப்டேட்டில் வந்துகிட்டே இருக்கு. இந்த பிளாக் காமெடின்னு ஒன்று ஏதாவது தெரியுமா? அது கொண்டு வந்தது யார் உங்களுக்கு? நெல்சன் தான். அப்புறம் அதை லைக் பண்ணலையா? ஜெரியில் பார்க்கும்போது காமெடியே இல்லாமல் காமெடி பண்ணிட்டு இருந்தான், இது எங்கே ரசிக்க போகிறான்னு நினச்சேன்னு ரஜினி சார் சொன்னார். படம் பார்க்கும்போது தியேட்டரில் அதிரிபுதிரியாக விசில் கைத்திட்டு பறகு சிரிச்சுட்டே இருந்தாங்க. அது மாதிரி இன்றைய இரவில் என்ன லைக் பண்ணுவாங்க? நீங்கள் ஒரு ப்ரோமோவில் யாராவது ஒரு டைரக்டர் மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு சின்ன லீடு கொடுத்து பேசுகிற டைலாக் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதையும் உருவாக்குனது இவர் தானே. அந்த ப்ரோமோவுக்கு பார்க்குறதுக்காகவே படத்துக்கு பார்த்து நிறைய பேர் இருக்காங்க. நெல்சனும் அணியும் வந்தால் பிரமாதமாக இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு நாளை மறுநாள் வர்றதில் கூட நெல்சனும் அணியும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணி தான் இந்த வரும் தான் நான் நினைக்கிறேன். வந்தால் சிறப்பாக இருக்கும். ஓகே சார், இது என்ன மாதிரியான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை சார் உருவாக்க போகுது? இல்லை, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த 1000 பெஞ்ச் மார்க்லாம் இல்லைங்க, அதெல்லாம் தாண்டி போகிற அளவுக்கு இருக்குங்க. நான் பட்ஜெட்டே ஒரு 79 கோடி சொல்லியிருக்கேன். நம்ம அப்ராக்சிமேட்டாக வரும். 1000 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் பேசப்படும். அப்போ நீங்கள் 1500 கோடியை தாண்டணும் அப்படின்னா நீங்கள் புஷ்பா 2ல 1500 கோடியை தாண்டிச்சு. உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு? உங்களுக்கு இந்த ஒரு அல்லு அர்ஜுனா மட்டும்தான் இந்த படத்தை ட்ராவல் பண்ணி தோளில் தூக்கிட்டு போனார். கலவையான விமர்சனம் தான் வந்துச்சு இந்த படத்துக்கு, பார்த்தவர்கள் சொன்னது இல்லையா? பட் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய ரெக்கார்ட் பண்ணிச்சு. ஸோ இது அந்த கலெக்ஷனில் பீட் பண்ணிட்டு போகிற அளவுக்கான ஒரு விஷயத்தை தான் இந்த இன்புட் நெல்சன் வைப்பார். அந்த அளவுக்கு தான் கதை உருவாகும். ரஜினி சாருடைய கதை விவாதத்திலையும் இருப்பார், கமலும் இருப்பார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட் ஒரு 75 சீன் ஸ்கிரிப்டை பவுண்டோட வாங்கி பார்த்ததுக்கு பிறகு தான் என்னுடைய படப்பிடிப்பு ஆரம்பமாகும். அப்போ அந்த 1500 கோடிங்கிறத இந்த படம் தாண்டதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.